என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். தினமும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசி போர் அடிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அரசியல் பற்றி பேசுவோம். ஈரோடு பை எலெக்ஷன் எதிர்பார்த்தபடி திமுக ஜெயிச்சிருக்கு. டெல்லியில் எலெக்ஷனு அங்கேயும் எதிர்பார்த்தபடி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. சரி, இப்போது நம்ம இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுவோம். நான் ஏற்கனவே ஒரு ஜோக்கு போட்டிருந்தேன். ஒரு குழந்தை அம்மா கிட்ட நான் ரன்னிங் ரேஸில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா குலாப் ஜாமுன்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கேட்பாங்க, எத்தனை பேரா ஓடினாங்க அந்த ரன்னிங் ரேஸில்? நான் 2 பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஒரு ஜோக்காக நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறாங்க. இருந்தது 2 பேர், அதில் 2வது தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு மற்ற எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடலைனாலும், தனிக்காட்டு ராஜாவா திமுகவுக்கு எதிராக இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த தடவையும் டெபாசிட் கிடைக்கல. ஸோ அது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி தான். சரி, முதல்ல இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ப்ளஸ் பாயிண்ட் சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் நாம் தமிழர் கட்சி அனுதாபி அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட கேட்டேன், சரி என்னங்க ஏன் நீங்கள் திமுகவோ அண்ணா திமுகவோ போகாமல் இந்த கட்சிக்கு அனுதாபியாக இருக்கிறீங்க அப்படின்போ, இல்லைங்க அது ரெண்டுமே ஒரே குட்டையில் உரண மாட்டேங்க, அதனால் சீமான் மேலே ஒரு நம்பிக்கை வருது. சரி, ஓகே, நம்பிக்கை வருது இல்லைங்களா? அந்த நம்பிக்கைக்கு அவர் உண்மையிலே ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஸோ எந்த கட்சி கூட இன்றைக்கு வரைக்கும் அவங்க கூட்டணி வைக்கல. ஏன்னா அவங்க எல்லா கட்சிகளையுமே ஒரு குறை சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, இதுவரைக்கும் தவறு செய்யாத மனிதன் யார் அப்படின்னா இதுவரைக்கும் பிறக்காத மனிதன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இதுவரைக்கும் தவறு செய்யாத கட்சி எந்த கட்சின்னு சொன்னால் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத கட்சிகள் தான், அல்லது பதவிக்கு வராத கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால்தான் முதல்ல நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சியோட கூட்டணிக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஏன்னா விஜய் கட்சி மேலே யாரும் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது, நான் அவங்க இது வரைக்கும் எந்த பதவிக்கும் வரல. இதே நீங்கள் ஒரு மற்ற கட்சிகளுக்கு, இப்போ காங்கிரஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை, ஆனால் பதவியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ எம்எல்ஏ பதவி இருந்திருக்கு, எம்பி பதவி இருந்திருக்கு, அந்த மாதிரி. ஸோ அது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நிறைய பேர் திமுகவையும் விரும்பாமல் அண்ணா திமுகவையும் விரும்பாதவர்கள் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இவங்க எந்த கட்சி கூடவும் கூட்டணி இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள், தவறு செய்கின்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சிங்கன்னா, ஸோ தவறு செஞ்சுன்னு சொன்ன கட்சி கூட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்களே அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இது ஒரு சீமானுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2வது, எந்த நேரமானாலும் இல்லைங்களா ஒரு தேர்தலில் போட்டி போடணும். ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சுது, பாஜக புறக்கணிச்சுது, ஆனால் இவங்க புறக்கணிக்கலை. சரி, மோதி பார்த்து விடுவோம், ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம், நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த கேள்வி என்னென்னா, இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு அல்லது ஒரு ஆட்சியில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரி, இப்போது இவங்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யணும் அப்படின்பது நம்ம ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி. ஏதோ நம்ம இலவசமாக கொடுக்குற ஒரே விஷயம் அது என்ன, அது கேட்டால் நம்ம அறிவுரை சொல்லுவோம். ஸோ முதல்ல நான் சீமானை பார்த்த வரைக்கும் ஒரு சில நெருடல்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போது ஸ்டாலினை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் தன்னைத்தானே நான் தளபதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்டாலின் சொல்கிறேன் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுறேன், தளபதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அதே போல் விஜயகாந்த் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் விஜயகாந்த் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுற தவிர கேப்டன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஸோ இதை நான் ஒரு தடவை சோஷியல் மீடியாவில் போட்டப்போ நிறைய பேர் நான் சொன்னாங்க, சார் அதெல்லாம் பட்ட பேர்கள்,
இவர் வந்து அண்ணன்றது வந்து பட்டப்பேர் கிடையாது, உறவு முறை. அதான் உறவு முறை தான், இல்லைன்னு சொல்லலை. ஏதோ சமயத்தில் ஒரு ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட பேசும்போது நான் அப்பா என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு பேசுவோம். ஆனால் வளர்ந்து வந்த பிறகு உங்கள் மனைவி கிட்ட பேசும்போது உங்கள் கணவர் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு தான் சொல்லுவீங்க, இல்லைங்களா? உங்கள் மனைவி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ உறவு முறைகளில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பேச மாட்டோம். ஆனால் சீமான் தன்னைத்தானே பல முறை அண்ணன்னு சொல்லுகிறாரு. அண்ணன் என்ன சொல்கிறேன்னா அப்படின்ற ஒரு இது வருது. இது நம்பர் 1. 2வது, நீங்கள் எப்படி உங்களை அண்ணன் சொல்லிக்கலாம்? உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே உங்களோட வயசில் குறவுன்னு சொல்ல முடியுமா? உங்களோட வயசு அதிகமான இருக்கிற நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? இப்போ நான் சொன்ன என்னுடைய நண்பர் சீமானோட வயதில் மூத்தவர் தான். ஸோ அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆகும், உங்களோட அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருமே உங்களோட வயசு கீழே அப்படிங்கிற அர்த்தம் வருது. இதே தளபதின்னு சொல்லும்போதோ அல்லது கேப்டன்னு சொல்லும்போதோ அல்லது புரட்சி தலைவர்னு சொல்லும்போதோ அந்த ஒரு லாஜிக் வராது. ஸோ இது வந்து நம்பர் 1. 2வது, ஒரு தளபதி கேப்டன் அப்படின்போது அது வந்து ஒரு பதவியை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற இது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு தளபதி அப்படின்னு சொன்னால், தளபதி வந்து சுப்ரீம் லீடர் கிடையாது, அரசர் தான் சுப்ரீம் லீடர். அரசவையில் அரசர் தான் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது தான் வந்து தளபதி, அந்த நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு இராணுவ தளபதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அண்ணன்னு சொல்ல வரும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து உங்களை எல்லாம் விட நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு இன்டைரக்ட் அர்த்தம் அது துணிக்குது, இல்லைங்களா? ஸோ அதனால் சீமான் தன்னைத்தானே சொல்லிக்கணும்னு சொன்னால், ஒன்று அண்ணன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே ஏதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தி தான் தீரணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா, சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறேன் பாருங்கள், தம்பின்ற வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். தம்பி என்ன சொல்கிறேன்னா அப்படின்னும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு நான் என்னுடைய சகோதரி என்கிட்ட பேசும்போது உன் தங்கச்சி என்ன சொல்கிறேன்னா அப்போ என்னன்னாகும், ஓ நான் சிறியவள் தான், ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணே, உன் மேலே பாசம் இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அப்போது நான் அண்ணன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை விட உயர்ந்தவன், நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும். ஸோ அந்த அதிகாரத்துணி வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியில் நான் பார்க்குற ஒரு சின்ன நெருடல். இது வந்து ஒரு பெரிய, இதெல்லாம் வந்து யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், இல்லைங்களா? இதுக்கு ஒரு பட்டப்பெயரை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 2வது, இந்த பட்டப்பெயர் வச்சுக்கணுங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று பதவியில் வந்ததுக்கு அப்புறம் பட்டப்பெயர் வச்சுக்கணுங்க, அல்லது அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்லைங்களா? இப்போ கேப்டன் அப்படிங்கிற பெயர் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கிடையாது, அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கும்போது அந்த பேரை கொடுத்துட்டாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ ஆனால் சில முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் புரட்சி தலைவர்னு பேர் வச்சுக்கினாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது யாரும் எந்த கேள்வி கேட்க போகிறதில்லை. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு சீமானுக்கு வந்து அண்ணன்ற பட்ட பேர் வந்து அரசியல் கட்சி வர்றதுக்கு முன்னாடியும் கிடையாது, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதுலேயும் அவர் வந்து ஒரு தனித்துவமாக நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து 1. 2வது, நாம் தமிழர் கட்சி, தமிழர்களுக்கெல்லாம் எங்களோட கட்சி அப்படின்னு சொல்லும்போது தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தமிழர்களுடைய பண்பாடு என்ன அப்படின்னா, ஏற்கனவே இறந்து விட்டவர்களை பற்றி நாம் வந்து தவறாக பேச மாட்டோம். நமக்கு உடன்பாடே இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லைங்களா? ஸோ ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னும் போது அவங்கள பற்றி பேசாமல் ஒதுங்கிறது வந்து ஒரு நல்லது. ஸோ பெரியார் அப்படின்றவர் ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து விட்டவர், இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இறந்து விட்ட ஒருத்தரை பற்றி அவதூறாக பேசுகிறாரு. ஸோ அது ஒரு தமிழர் பண்பாடா? ஸோ நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கு ஆண்டவனான கட்சின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய பண்பாட்டை மீறுறாங்க. இது வந்து ஒரு மிக மிக ஒரு நெருடலான விஷயம். அவர் சொல்கிறது நியாயம் இருக்குது நியாயம் இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம், இல்லைங்களா? அதை பற்றி இங்கே யாரும் பேசலை. முதல்ல வந்து இவருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, தமிழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். ஒரு அன்னப்பட்சி எப்படி வந்து பாலில் தண்ணியை கலந்து வச்சா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்குதோ, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறவங்க தான் தமிழர்கள். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா,
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கோயிலுக்கு போகிறவன். இந்தியாவிலேயே அதிகபட்சமான கோயில்கள் இருக்கிற நாடு தமிழ்நாடு. அத்தனை பேரும் கோயிலுக்கு போகிறவங்க. அத்தனை பேர் வீட்லேயும் பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏன் பெரியார கொள்கைகளை பின்பற்றுறாங்கனாக்கா, அவங்களுக்கு தெரியும் பெரியாருடைய சமத்துவ கொள்கைகள் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த பெரியாருடைய எல்லா கொள்கைகளும் அவங்க ஏற்றுக்கல. இது வந்து நம்பர் 1. 2வது, நிறைய விஷயங்கள் நம்முடைய பெரியோர்கள் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக சில விஷயங்களை அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு குழந்தைகிட்ட. அந்த குழந்தை என்ன ஆர்கியூ பண்ணும், தப்பு பண்ணால் என்ன, அப்போ தப்பு பண்ணால் எனக்கு ஜாலியாகுது, பக்கத்தில் இருக்கிற பையனை பென்சில் எடுத்து குத்தனா எனக்கு ஜாலியாகுது, அதனால நான் குத்துறேன் அப்படின்போது அந்த குழந்தைய பயமுறுத்துறதுக்காக, ஏன்னா நீ தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதுக்காக சாமி இருக்குதுனோ, சாமி வந்து கண்ணை குத்தணும் அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு சிறுவர்களையும் இளைஞர்களையும் ஒரு சமுதாயத்தையும் ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல வழியில் கொண்டு போவதற்காக சிலர் சில தவறான கருத்துக்களை வேண்டுமென்று சொல்லியிருக்கலாம், நல்ல எண்ணத்தோடு சொல்லியிருக்கலாம். அதை வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டை வச்சுன்னு எப்போ வந்து சாமி வந்து கண்ணை குத்தும், இன்னைக்கு காமி எத்தனை சாமி வந்தது, எத்தனை பேரை கண்ணை குத்துச்சு அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருப்பதனால தான் அதிகமாக மூட நம்பிக்கைகள் வந்து சமூகத்தில் இருக்குது. இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு 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 பரப்புரையை பண்ணணும் அப்படின்னு பெரியார் நினச்சிருக்கலாம். ஸோ அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இறந்து விட்ட ஒரு நபர் அவரை பற்றி அவதூறாக பேசுறதுனால உங்களுக்கு மீடியா வெளிச்சங்கள் கிடைக்கும் இல்லைங்களா. ரோட்டில் நார்மலாக நடந்து போகிற 10 பேரை வந்து எந்த மீடியாவும் கண்டுக்க மாட்டான். ஒரு பைத்தியக்காரன் போனான்னாக்கா அவனை தான் வந்து நிறைய பேர் கண்டுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு இவர் பேசுகிறாரோ அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் பொதுமக்கள், நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது, அந்த எந்த அரசியல் கட்சியை சாராதவங்களும் இதான் நினைக்கிறாங்க. சரி, எதுக்காக இன்றைக்கி அண்ணாமலையாக தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வேளை இவர் வந்து பெரியாரை பற்றி கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டாரோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஒரு தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது சீமான் கிட்ட பார்க்குற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்போ வேணாலும் நிருபர்கள் அவர்கிட்ட பேட்டி எடுக்கலாம், எப்போ வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எந்த கேள்வி கேட்டாலும் அவர் எப்போ வேணாலும் பதில் சொல்லுவார். இதே விஜய் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டே வைக்க மாட்டார். இன்றைக்கி வரைக்கும் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்றைக்கி வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்டும் வச்சது கிடையாது. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பாருங்கள், விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்கலை, எங்கள் தலைவர் வந்து எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம், யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லுவார். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே தப்பு. ஸோ விஜய் பண்ண தப்பை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. இது வந்து என்னென்னா அதிகமான ப்ரெஸ் மீட்டு கொடுக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேச ஆர்கியூமெண்ட் வளரும். ஆர்கியூமெண்ட் வரும்போது அந்த ஒரு ஹீட் ஆஃப் த ஆர்கியூமெண்ட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்ம வாயில் வந்து தவறாக வந்துடும். அதை தான் வந்து மீடியா வந்து ரொம்ப பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் வந்து பெரும்பாலான தலைவர்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கோபப்படுத்துகிற மாதிரியே தான் கேள்வி கேட்பாங்க, அந்த செகண்டில் மைண்ட் ஒர்க் பண்ணாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் பையனை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது இவருடைய வாயிலேருந்து ஒரு தவறான வார்த்தை வந்தது. அதை வந்து நிறைய பேர் வந்து இவர் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை இவர் எப்படி பயன்படுத்தலாம் இல்லைங்களா. இது வந்து ஒரு 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 கட்சியினுடைய தலைவருக்கு இது அழகா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நாகரிகமான வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு தலைவனாக இருக்கணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்குது. ஸோ அந்த அநாகரிகமான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக கூட வரும். அப்போ அந்த கோபம் வருதுன்னா இது நிறைய ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுனால தான். அதையே ஒரு பிளான் பண்ணாக்கா ஒரு இது இருக்கும். ஸோ எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப நல்ல பாட்டு அது. ஸோ உங்ககிட்ட ஏதாவது வீக்னஸ் இருந்தாலும் அந்த வீக்னஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னு தெரியணும். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன வயசில் என் பையன் ஒரு 6-7 வயசு இருக்கும். அவனோட
என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து போய் பிரெட் ஒன்று வாங்கிக்கணும் வாடா அப்படின்னு சொன்னாங்க. பையங்க, நான் பிரெட் விலை 20 ரூபா தானே, நீ எதுக்கு 100 ரூபா கொடுக்குற அப்படின்னு கேட்டான். இல்லைடா என்கிட்ட சில்லறை இல்லைன்னா. இல்லை நீ 100 ரூபா கொடுத்தா நான் போக மாட்டேன், நீ 20 ரூபா கொடு, அப்போ தான் நான் போய் பிரெட் வாங்கிக்கணும் வரும் அப்படின்னா. என் ஒய்ஃப் வந்து இல்லை 100 ரூபா தான் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு தான் வந்தாகணும் அப்படின்னோடனே அழ ஆரம்பிச்சிட்டான் பையன். அப்புறம் பையன் அழ ஆரம்பிச்சிட்டோன்னே எதுக்கு பையன் அழறான் அப்படின்ட்டு அவனை ரொம்ப சமாதானப்படுத்தி, ஏன்பா நான் ஒன்றும் தப்பு பண்ணலையப்பா, என்ன விஷயம், எதனால் அழறேன்னா, இல்லைம்மா 20 ரூபா பிரெட்டு, நீ 20 ரூபா கொடுத்தினா நான் போய் கடையில் 20 ரூபாய் கொடுத்துட்டு பிரெட் வாங்கிக்கணும் வந்துடுவேன். நீ 100 ரூபா கொடுத்தினா என்ன ஆகும், கையில் எக்ஸ்ட்ரா காசு இருக்கும், நம்ம அங்கே போன உடனே பிரெட் மட்டும் வாங்குவோம், ஒரு சாக்லேட் வாங்குவோம், இந்த வீட்டுக்கு வந்தால் ஏன்டா சாக்லேட் வாங்கினேன்னு திட்டுவேன். அதை கையில் வேறு 20 ரூபா இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அப்போ என்னென்னா, கையில் காசு இருந்தால் சாக்லேட் வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு வரும், ஆனால் நீ திட்டுவ, அதனால நீ கையில் காசு எக்ஸ்ட்ரா கொடுக்காத. ஸோ அவனுடைய குறை அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து விஜய் வந்து அவருடைய குறை அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இல்லை. ஸோ அவரை அறிஞ்சிருக்கிறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, சீமானை அறிஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ நிச்சயமாக இந்த இடத்துல வருது. ஸோ அதிகபட்சமான ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுனால நிறைய தடவை டிவியில் வரலாம். பொதுவாக வந்து நான் சொல்லுவேன், அதிகமான விளம்பரங்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் பொண்டாட்டி முகத்தையே வந்து 24 மணி நேரம் பார்த்துங்கிறான்னு வச்சுங்களேன், எனக்கு பாசமும் காதலும் அதிகமாக இருக்க அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில் சண்டை வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த மூஞ்சி திரும்ப மனசை விட்டு வெளியவே போகாது, இது கோவம் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து ஒரு டிவியில் காமிக்கிறாங்க, ஊடகத்தில் வெளிச்சம் வருதுன்றதுக்காக கண்டமேனிக்கு நிறைய ப்ரெஸ் மீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது நம்ம வந்து டெல்லி எலெக்ஷனில் அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து கேஜ்ரிவால் தோத்துட்டார். அந்த கேஜ்ரிவால் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல வந்து அண்ணா ஹசாரே கூட சேர்ந்து தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கினார். அதுக்கப்புறம் பார்த்தாரு, ஒரு பெரிய ஸ்டேட்லலாம் நின்று நம்மளால் ஜெயிச்சு வர முடியாது அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்டு டெல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்ன ஸ்டேட், பாண்டிச்சேரி மாதிரி. அங்கே நின்னார். அங்கே நின்று தன்னுடைய மொத்த ஃபோக்கஸையும் கொண்டு போய் அங்கே ஜெயிச்சார். அதே போல் சீமான் சொல்கிற விஷயங்கள், அது அவர் சொல்கிறத அவர் நடைமுறைப்படுத்த போகிறாரா இல்லையான்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் சொல்கிறதே வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதை வந்து எடுத்த உடனே ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்லலாம் அவங்க வந்து சாதித்து காமிக்க முடியுமானா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட் எடுத்து அந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து, பாருங்கள் நாங்கள் பாண்டிச்சேரியில் கொடுத்ததை ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மீனை பிடிச்சி தான் அதுக்கப்புறம் பெரிய மீனுக்கு போகணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவு கொண்ட இடம். இது வந்து பல பேசும்போது சொல்லுவாங்க, வட தமிழ்நாடுன்னுவாங்க, கொங்கு மண்டலம்னுவாங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ளவே வந்து பல வேற்றுமைகள் நிறைய இருக்குது, பல பரவலான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து ஒரு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து கண்டிப்பாக ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஒன்று பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்லேயோ அல்லது தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதி, இந்த பகுதி இப்போ வன்னியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வடப்பகுதிகளில் வந்து செல்வாக்கு அதிகம், அவங்க வந்து அங்கே தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பகுதி, ஒரு கொங்கு மண்டலம் அல்லது இந்த இடம் அந்த இடம். ஸோ ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எங்கே எலெக்ஷன் வந்தாலும் நான் நிற்பேன், எங்கே எலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் இது போட்டி போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் டெபாசிட் தராத ஒரு நிலைமை தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்தது ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் எதிர்த்து பேசினா உங்களை வந்து நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அரசை மட்டும் எதிர்த்து பேசுவோம், மத்திய அரசை நாங்கள் எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஓரியன்ட், பிஜேபியோட பி டீமு சி டீமு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஏன் பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா, அவர் செய்யலையா, இவர் செய்யலையா, அவர் செய்யலையா அப்படின்னும்போது
அதே கேள்வி தானே வட இந்தியாவிலையும் வருது. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மட்டும்தான் உலகத்திலே உயரமான சிலை வச்சாங்க. ஆனால் தமிழர்களான நாமும் இல்லையா, இந்தியர்களான நாமும் மகாத்மா காந்தியை தான் கொண்டாடுறோம். மகாத்மா காந்தி குஜராத் தான். நம்ம வந்து ஒரு குஜராத்தின்றதுனால அவர் ஒதுக்கலை. ஆனால் குஜராத்தின்ற ஒரு காரணத்தினால தானே சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் வச்சாங்க. அப்போது கேள்வி என்னென்னா, அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் தவிர வேறு யாருமே வந்து இல்லையா? உனக்கு கேட்டால் யூனிட்டி அப்படின்வாங்க. இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கு அவர் இராணுவத்துறை அமைச்சராக இருந்தார், அவர் யூனிட்டி பற்றி பேசினார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்பார். அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் உலகத்திலே உயரமான செலவிச்சிருக்கலாம்ல. கேட்டால் இது வந்து பொருளாதாரம்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அப்போ கேள்வி என்னென்னா இல்லைங்களா, அங்கே மட்டும் பல தலைவர்கள் இருக்கும்போது எதுக்காக வந்து ஒரே ஒரு தலைவருக்கு, அதுவும் வந்து ஒரு உலகமே ஒப்புக்கொண்ட மாபெரும் மனிதர் மகாத்மா காந்தி, அவருக்கு இல்லாத அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய சிலை வச்சாங்க. அது 3000 கோடி 3500 கோடியே செலவு பண்ணாங்க. இப்போது அதை பற்றிலாம் வந்து சீமான் பேசலை. ஸோ அப்போ பேசும்போது பொதுவாக வந்து என்னென்னா, ஒரு தமிழகத்தில் இருக்கிற கட்சியை இறக்கி விட்டுட்டு நாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுனால நம்ம வந்து தமிழகத்தை பற்றி தான் அதிகமாக பேசணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருந்தாலுமே, ஆனால் ஒரு எதிர்த்து பேசும்போது எல்லாரையும் எதிர்த்து பேசணும். ஒரே தவறு செய்கின்ற பல கட்சிகள் இருந்தாங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து பேசணும். ஒரே தவறு செய்கின்ற ஒரு கட்சியை குறை சொல்லிட்டு இன்னொரு கட்சியை வந்து நம்ம குறை சொல்லாமல் இருக்கிறது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிளான் பி, பிளான் சி அல்லது டீம் பி, டீம் சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போராட்டம் அல்லது இந்த இது வந்து ஒரு நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஈஸி கிடையாது. இதில் வெற்றி வாய்ப்புகளும் ரொம்ப 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 குறைவு. இது வந்து தொடர்ந்து ஒரு முயற்சிகள் பண்ணின்னு இருக்கலாம். ஒரு காலத்தில் வெற்றி பெற்றாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கூட்டணியை நோக்கி இவங்க நகரணும். ஒரு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு பலமான கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. அதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, எல்லாருமே தனக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி வேணும். எடப்பாடி வந்து எனக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி வேணும், நீங்கள் எல்லாரும் வாங்க என் கூட்டணிக்கு வாங்க அப்படின்றாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, எனக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி வேணும், நீங்கள் வாங்க என் கூட்டணிக்கு வாங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம். முதல்ல அதிகாரமே வரல, வந்ததுக்கப்புறம் தானே பங்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம் அப்படின்பதே. அப்போ அதோட இன்டைரக்ட் மெசேஜ்னா, நான் தான் சிஎம், நீ வா என் கூட, உனக்கு நான் டெப்யூட்டி சிஎம் தரேன், இல்லை வேறு ஏதாவது தரேன் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே சீஃப் மினிஸ்டர் ஆசை இருக்கும்போது அங்கே கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும்தான். ஏன்னா நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம், அங்கே சீஃப் மினிஸ்டர் பதவியே வேண்டாம். ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருந்தவரை கூட பிஜேபி சார்பாக சீஃப் மினிஸ்டர் அந்த பதவி இறங்க சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு திமுக இறங்கினா போதும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட எங்களுக்கு சிஎம் போஸ்ட் கூட வேணாம், நீங்களே சிஎம் போஸ்ட்டில் கூட இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி வந்து பிஜேபி. ஆனால் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக பெரிய சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா ஏதோ ஒரு லஞ்சம் ஊழல் இதுக்கு எதிராக தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பதவியில் இருக்கிற ஒரு கட்சி, அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. எத்தனையோ பேர் லிஸ்ட் இருக்குது, எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. அஜித் பவார் முதல் கொண்டு எத்தனையோ பேர் மேலே பிஜேபி வந்து ஊழல் குற்றச்சாட்டை தொடுத்து, கெஜ்ரிவால் மேலேயும் குற்றச்சாட்டு, அஜித் பவார் மேலேயும் குற்றச்சாட்டு. கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிடுவார், அஜித் பவார் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிடுவார். ஏன்னா அவர் பிஜேபி கூட கூட்டணி வந்துடுவார். ஸோ எங்களை கூட கூட்டணி இருந்தால் உங்கள் குற்றச்சாட்டுகளை கண்டுக்க மாட்டோம், எங்களை கூட கூட்டணி இல்லைன்னா உங்களை பழி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருமே இது பண்ணுது. ஸோ அதனால் பிஜேபி கூட கூட்டணி சேர்றதுல ஒரு பெரிய சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த என்னுடைய நண்பர் மாதிரி, அப்போ என்னுடைய நண்பர் பார்த்து நானே ஒரு கேள்வி கேட்பேங்க, நீங்கள் என்ன காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த காரணம் இப்போ இல்லாமல் போச்சே. ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது.
அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொன்ன சில குற்றம் குறைகள், தன்னைத்தானே அண்ணன் என்று கூறிக்கொள்வது, இறந்தவர்கள் பற்றி தவறாக பேசுவது, அநாகரிக வார்த்தைகளை பேசுவது, அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுப்பது, இதையெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிங்கனாங்கன்னா அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆனால் அந்த வளர்ச்சியும் ஒரு துரிதமான வளர்ச்சியாக இருக்காது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணமாக தான் இருக்கும். அந்த பயணத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் உணரணும். நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் கேளு பார்க்கலாம், பாரு பார்க்கலாம் அப்படின்லாம் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, அவன் திருப்பி பேசுவான், நீ இன்னும் 4 எலெக்ஷனில் நின்று டெபாசிட் காலி பண்ண, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க, உங்களை வந்து ஊடகத்தில் போடுறாங்க, அவர் சொல்கிறத எவனும் போட மாட்டான். ஸோ அந்த சவால் விடுறது அதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை, இல்லைங்களா? நாளைக்கு நீங்களே சிஎம் வந்தாலும் உங்களை எதிர்த்து பேசின அந்த நிருபருக்கும் நீங்கள் சிஎம். ஸோ அதுதான் ஒரு மனமுதிர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு தடவை என்ன சொன்னார், ஸ்டாலின் என்கிட்ட பிடிச்ச சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்க. பதவிக்கு வந்துட்டார், முதல்ல சிஎம் ஆகிட்டார். ஊர் பூரா வந்து கரோனா வைரஸு, இவருக்கும் வயசாச்சு, உடல்நிலையும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக நிற்கிறாரு, நான் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஜோக்குன்னா, கோயம்புத்தூரில் இவங்க தோற்றுருக்குறாங்க. ஸோ அவர் முதல்ல யார் இவருக்கு ஓட்டு போட்டாங்களோ அங்கே போகாமல், யார் இவருக்கு ஓட்டு போடலையோ அங்கே போகிறாரு. அங்கே போய்ட்டு சொல்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் சிஎம் கிடையாது, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நான் சிஎம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு மனமுதிர்ச்சியை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எல்லா தலைவர்கள்கிட்டையும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் பதவியில் இல்லாதப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்க தம்பி, நான் பதவியில் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேசலாம், அப்போது நான் வந்து இதே கருத்தை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களோட அழகை காமிச்சிருக்கும். நான் பதவி வந்ததுக்கப்புறம் நீ பேசி பாரு பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ அது சவால் விடுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தீங்கன்னு ஏதோ ஒரு சாதாரண நிருபருக்கு எப்படி இந்த மாதிரி சவால் விடலாம், அதே அந்த நிருபரும் திரும்ப சவால் விடலாம் இல்லையா? அப்போது நீங்கள் வந்து எங்கே வச்சுப்பீங்க உங்கள் முகத்தை? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த நல்ல எண்ணம் உண்மையிலே இருக்கா இல்லையான்றதுக்கு ப்ரூஃப் நம்மக்கிட்ட இல்லை, அது வேறு விஷயம். ஊழலுக்கு எதிராக தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன கேஜ்ரிவால் ஊழலில் தான் இப்போ ஜெயிலில் இருக்கிறார், இல்லைங்களா? நாங்கள் வந்தால் ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஆனால் என்ன கேரண்டி இருக்குது, இல்லைங்களா? பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நம்மக்கிட்ட பதவி இருக்குது, இந்த 5 வருஷத்தில் நம்ம எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ வேணாலும் பற்ற சுட்டிட்டு அந்த பணத்தை கொடுத்து நம்ம அடுத்ததை ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? ஸோ தமிழகம் வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் வந்து மாறி மாறி பேசுறது வந்து பார்த்த சமூகம். என்னுடைய உறவினர்கள் யார் கட்சியில் பதவிக்கு வந்தாலும் என்னை வந்து கட்டி வச்சு சவுக்கால் அடிங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஆனால் கட்சியில் பார்த்தா அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கட்சியில் இப்போ பதவிக்கு வந்துருக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க, எம்பி ஆகிருக்கிறாங்க, மந்திரி ஆகிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை தாண்டி யாரும் வந்தது கிடையாது. ஸோ அப்போ என்னாகும், சரி இப்போதைக்கு நம்ம சொல்லுவோம் எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறான், தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்கிட்டையும் பதில் இல்லை. ஸோ அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு பதில் இருக்குது. ஒரு பெரும் செல்வந்தர்கள், பணம் நிறைய இருக்கிறவங்க, நல்ல நான் இந்த பணம் நிறைய சம்பாரிச்சிட்டேன், எனக்கு போதும், எனக்கு மன நிறைவான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிற சிலரை கட்சிக்குள்ளார கொண்டு வந்து அவங்களுடைய தொகுதியில் அவங்களுக்கு பல நல்ல விஷயங்களை பண்ணணும். சரி, இவர் தான் வந்து சொந்தமாக சம்பாரித்த பணத்தையே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுறாரு, இவர் நாளைக்கு பதவிக்கு வந்தார்னால் இவர் நாளைக்கு வந்து அங்கே ஒரு அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் விட்டு அதில் கமிஷன் அடிக்க வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருக்குது, இவர் கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். எஸ்வி சேகர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க.
இன்றைக்கி வரைக்கும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறார். நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் ஒருத்தங்கிட்ட கூட ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கலைங்க, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நபர்களை இங்கே ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பதவியில் கட்சியில் பதவிகளை கொடுத்து அவங்களுக்கு இந்த போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஜெயிச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தொகுதிக்கு அவங்க நிறைய நல்லது பண்ணணும். இப்படி பண்ணால் ஒரு ஒரு கட்சி என்றது பணம் சம்பாதிப்பதற்காக இருக்கின்றது இல்லை. இது சமூக சேவை செய்வதற்கு உண்டான ஒரு வழிமுறை அப்படிங்கிறத ஒரு கொண்டு வரணும். ஸோ இதுக்கு பெரும் செல்வந்தர்கள், பணம் உள்ளவங்க, பெரும் செல்வந்தர்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? உலகத்திலேயே 3வது பெரிய பணக்காரர்களுக்கு 2வது பெரிய பணக்காரர் ஆகணுன்ற ஆசை வருது. இது இன்னும் தான் மோசம் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த மாதிரியான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கட்சியில் கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சாங்கனாக்கா ஓரளவுக்கு இந்த கட்சி மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் வந்தால் லஞ்ச ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு எதிர்கட்சியுமே அந்த மாதிரி ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டியதில்லை, ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதனால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரியான ஆட்கள் உருவாகணும். ஸோ இதெல்லாம் நடந்ததுனால் அவங்கள பயணம், வெற்றி நோக்கிய பயணம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது அறிவுரை சொல்லிட்டோம், பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு நம்ம அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஒரு வாரமும். ஏன்னா சனிக்கிழமை போர் அடிக்குது, தினமும் பங்கு சந்தையை பற்றி பேசுறதுக்கும் போர் அடிக்குது. அதில் வாரத்துக்கு ஒரு நாள் அரசியல் பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிருங்க. நன்றி, வணக்கம்.